time to tips. விவசாய பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய வயலில் இன்றைக்கி களை எடுக்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த காடை அவர்கள் 4 முட்டையை வந்து போட்டு வச்சுட்டு எங்கேயோ போயிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ களை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து இதுதான். ஸோ இதில் களை எடுக்கிறதால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேரமும் மிச்சமாகும், ஆளும் வந்து மிச்சமாகும். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டூல் வந்து எப்படி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு இரும்பு கடையில் இது வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ 50 ரூபா முதல் 100 ரூபாக்குள்ளே தான் இதோட ரேட் இருக்கும். ஸோ கையில் பிடிச்சிருக்க அந்த புடி வந்து பார்த்தோன்னா நம்மளே வந்து போட்டுக்கணும். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ குனிஞ்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கட்டையை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெல் வயலில் எப்போவுமே வந்து நம்ம களை எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து தண்ணி வைக்கணும். நான் வந்து தண்ணி கம்மியாக வச்சுருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக தண்ணி எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து இது வந்து டைமை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ஆள் வந்து இது நம்ம வந்து அழகாக நம்ம பில்லெல்லாம் வந்து பிறஞ்சிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு ஆள் வந்து களை எடுத்துகிட்டே சும்மா வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து இதை வந்து முடிச்சிடலாம். ஸோ நானும் என்னுடைய அண்ணனும் இந்த ப்ராசஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணாதவங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்றதை. ஸோ நம்ம கொல்லியில் வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது களை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஆள் 5 ஆள் ஆகிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 ஆள் 3 ஆள் இருந்தாலே இந்த களை வந்து எடுத்துடலாம். ஸோ பாதிக்கு பாதி ஆள் செலவு வந்து மிச்சம். ஸோ எடுத்த உடனே நமக்கு அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்ம இதை டூலை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இது கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 1.5 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லைனா 2.5 மணி நேரம் வந்து களை எடுப்போம். இங்கே பாருங்கள், வரப்பு பில் எடுக்கிறது கூட நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடில். ஸோ இப்போ இவர் வந்து களை எடுத்துகிட்டு போனோடனே நான் பின்னாடியே என்ன பண்ணுவேன்னா நான் வந்து இந்த மாதிரி சும்மா வந்து இருக்கிற 1-2 பில்லை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். ரொம்பவே வந்து டைம் மிச்சமாகுது. 1.5 ஏக்கர் வந்து களை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே நாங்கள் 2 பேர் சேர்ந்து மொத்தமாகவே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் எடுப்போம் அதிகபட்சம். ஸோ அவர் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போனோன்னே இங்கே பாருங்கள், பின்னாடியே சின்ன சின்ன பில்லு அந்த சைடில் இருக்க 1-2 நெல் பில்லு அந்த மாதிரிலாம் வந்து நான் பின்னிக்கிட்டே வந்துடுவேன். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நீங்கள் யாராவது இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது யூஸ் பண்ணாதவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்றது மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தா அப்படின்னா நேரம் வந்து ரொம்பவே வந்து மிச்சமாகுது, ஆள் கூலி வந்து கம்மியாகுது. இப்போ ஒரு 5 ஆள் இல்லை ஒரு 6 ஆள் ஆகிற இடத்துல கண்டிப்பாக ஒரு 3 பேர் இருந்தால் வந்து போதும். கண்டிப்பாக இந்த கலையை நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும் அப்படின்னு வந்து எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நாங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட வயலில் வந்து பாருங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. பல பேர் வந்து இதை பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.